இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி, இலங்கையிலிருந்து யாசிர் என்பவர் கேட்கிறார். குர்ஆன் இறங்கியது ரமலான் மாதம் என்று நாம் குர்ஆன் வழியாக அறிந்து வைத்துள்ளோம். நபி அவர்களுக்கு ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக முதன்முறையாக அருளப்பெற்ற போது ரமலான் நோன்பு கடமை இருக்கவில்லையே, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது கேட்கிறார். அதாவது இந்த வசனத்தில் ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கியதுங்கிற வசனம் இருக்குல்ல, அதில் நோன்பு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லப்படவே இல்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்குமுல் ஷஹ்ர ஃபல் யசும்ஹு, அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கட்டும். இதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம். நோன்பு ஏற்கனவே கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு, அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டுச்சு அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்படல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குர்ஆன் அருளப்பட்ட அந்த மாதமாக இருக்கிற காரணத்தினால் அந்த மாதத்தில் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்படுது. நோன்பு இப்போ தான் கடமையாக்கப்படுது. கடமையாக்குவதற்கு அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறதுனால அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். கடமையாக்குற காரணம் என்னன்னு கேட்டால், ரமலானில் குர்ஆன் அருளப்பட்டது காரணம். 12 மாதத்தில் ரமலான் இதுக்கு தேர்ந்தெடுக்கணும் என்று கேட்டால், வேதத்தை அருள்வதற்கு எந்த மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த மாதத்தையே நோன்பை கடமையாக்குவதற்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற கருத்தை தான் சொல்லுகிறதே தவிர, குர்ஆன் அருளப்படுற அந்த நேரத்தில் நோன்பு கடமையாக இருந்தது என்ற கருத்தை நேரடியாகவும் அது சொல்லவில்லை. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாசக அமைப்பிலையும் அது அந்த வசனம் அமைந்திருக்கவில்லை. அதனால் குழப்பம் கிடையாது. அடுத்ததாக